أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உலகில் ஒரு முழுமையான மனிதர் எவரேனும் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதில் நாம் முழுமையான நம்பிக்கையும் ஈமானும் கொண்டுள்ளோம். அன்னாருக்கு முன்னரும் அன்னாருக்கு நிகரான ஒரு முழுமையான மனிதர் பிறந்ததில்லை, இனி வருங்காலத்திலும் பிறக்கப் போவதுமில்லை. அல்லாஹ்வின் உரிமைகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், அடியார்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், எல்லாவிதமான நல்லொழுக்கங்களாக இருக்கட்டும், மனித பண்புகளின் உயர்தரமான நிலைகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருங்கே அமைந்துள்ளன. எந்த ஒரு நல்லொழுக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அன்னாருடைய வாழ்க்கையில் அதன் மிக உயர்ந்த முன்மாதிரி காண கிடைக்கும். அத்தகையதொரு தரம் வேறு எந்த மனிதரிடமும் இருந்ததில்லை, இனி இருக்கப்போவதும் இல்லை. அத்தகைய நல்லொழுக்கங்களில் ஒன்றுதான் பணிவு மற்றும் தன்னடக்கமாகும். இதற்கான மிக மேலான உதாரணம் அன்னாரிடம் காணப்படுகிறது. ஒரு நம்பிக்கையாளர் எப்போதும் பணிவு என்னும் நல்லொழுக்கத்தை தனது வாழ்வின் அங்கமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்னார் தம்மை பின்பற்றுவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்தி வந்தார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உயரிய நல்லொழுக்கம் குறித்து அல்லாஹ் திருக்குரானில் குல் இன்னமா அனா பஷரும் மிஸ்லுக்கும் என்று அறிவிப்பு செய்யுமாறு கூறினான். அதாவது, நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதனே என்று அவர்களிடம் நீர் கூறிவிடுவீராக. இறுதியான மற்றும் முழுமையான ஷரியத்தை கொண்டு வந்த நபி என்ற அந்தஸ்தை அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கியிருந்த போதிலும் நான் ஒரு மனிதனாவேன், ஓர் எளிய அடியானாவேன் என்று அறிவிப்பு செய்யுமாறு அல்லாஹ் அன்னாருக்கு கட்டளையிட்டான். எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அன்னாருடைய இந்த நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தும் சில நபிமொழிகளையும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களையும் நான் இன்று எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகில் ஒரு முழுமையான மனிதரின் முன்மாதிரி வேறெங்கும் இல்லை, இனி மறுமை நாள் வரை இருக்கப் போவதும் இல்லை. பாருங்கள், அளப்பரிய அற்புதங்கள் கிடைத்த போதிலும் அன்னாருடைய நிலையோ எப்போதும் அடியார் என்ற நிலையிலேயே இருந்தது. அன்னார் ஓர் எளிய மனிதராகவும் ஓர் எளிய அடியாராகவும் வாழ்ந்தார்கள். எப்போதும் இன்னமா அனா பஷரும் மிஸ்லுக்கும், நிச்சயமாக நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதனே என்றே கூறி வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் ஏகத்துவ கலிமாவில் அன்னார் இறைவனுடைய அடியார் என்பதை ஏற்றுக்கொள்வதை ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அதனை ஏற்காமல் ஒருவர் முஸ்லிமாகவே முடியாது. சிந்தித்து பாருங்கள், மீண்டும் சிந்தித்து பாருங்கள். மிக முழுமையான வழிகாட்டியின் வாழ்க்கை முறை நமக்கு எத்தகைய பாடத்தை கற்பிக்கிறது என்றால், இறை நெருக்கத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த பிறகும் கூட தாம் இறைவனின் அடியார் என்பதை ஒப்புக்கொள்வதை அன்னார் கைவிடவில்லை எனும்போது, மற்றவர்கள் தங்களை பற்றி அவ்வாறு எண்ணுவதும் அத்தகைய விஷயங்களை மனதில் கொண்டு வருவதும் வீணானதும் தேவையற்றதும் ஆகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், வீண் பெருமைகளிலிருந்தும் தேவையற்ற ஆணவத்திலிருந்தும் நாம் விலகியிருக்க வேண்டும். பணிவையும் தன்னடக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும். பாருங்கள், உண்மையில் அனைவரையும் விடவும் மேலானவராகவும் கண்ணியத்திற்கு தகுதி வாய்ந்தவராகவும் இருந்த ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவு மற்றும் தன்னடக்கத்திற்கான ஒரு முன்மாதிரி திருக்குரானில் காண கிடைக்கிறது. ஒரு பார்வையற்றவர் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து திருக்குரானை கற்று வந்தார். ஒரு நாள் மக்காவின் செல்வந்தர்களும் நகரத் தலைவர்களும் அன்னாரிடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்களுடன் பேச்சில் அன்னார் மூழ்கியிருந்தார்கள். அவர்களுடன் பேசுவதில் மும்முரமாக இருந்ததால் சிறிது தாமதமானது. இதனால் அந்த பார்வையற்றவர்
அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அல்லாஹ் இது குறித்து ஓர் அத்தியாயத்தை இறக்கினான். ஆகவே ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரின் வீட்டிற்கே சென்று அவரை அழைத்து வந்து தமது அருளுக்குரிய போர்வையை விரித்து அதில் அவரை அமர வைத்தார்கள். உண்மை என்னவென்றால், யாருடைய உள்ளத்தில் இறைவனின் மகத்துவம் குடிகொண்டுள்ளதோ அவர்கள் நிச்சயமாக பணிவுள்ளவர்களாகவும் தன்னடக்கம் உள்ளவர்களாகவும் மாற வேண்டியதுள்ளது. ஏனெனில் அவர்கள் இறைவனின் தன்னிறைவு தன்மையை குறித்து எப்போதும் அஞ்சி நடுங்குபவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே திருக்குரானிலோ அல்லது ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ எடுத்துரைத்த இந்த சம்பவங்கள் வெறும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக நமக்கு தரப்பட்ட ஒரு படிப்பினையாகும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி ஆவார்கள். அன்னாரை நேசிப்பதாக நீங்கள் வாதம் செய்கிறீர்கள் என்றால், நீங்களும் இத்தகைய பணிவு மற்றும் தன்னடக்கத்தின் உயரிய தரங்களை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதே அந்த படிப்பினையாகும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நம்பிக்கை கொண்டவருக்கு பணிவின் உண்மைத்தன்மையையும் அதனை செயல்படுத்துவதன் அவசியத்தையும் கவனமூட்டும் விதமாக ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள். இதனை ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது தலையோடு 2 சங்கிலிகள் பிணைக்கப்பட்டுள்ளன. ஒரு சங்கிலி வானத்தை நோக்கியும் மற்றொரு சங்கிலி பூமியை நோக்கியும் உள்ளது. ஓர் அடியான் பணிவையும் தன்னடக்கத்தையும் மேற்கொள்ளும் போது வானத்து சங்கிலியை தன் கையில் வைத்திருக்கும் மாணவர் அதனை மேலே உயர்த்துகிறார். அதாவது அடியான் பணிவினால் கீழே குனியும் போது அல்லாஹ் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறான். அவன் ஆணவம் கொண்டு வரம்பு மீறும்போது பூமியின் சங்கிலி அவனை கீழே இழுக்கிறது. ஆணவம் கொள்பவனின் எந்த ஒரு செயலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவன் அல்லாஹ்வின் பார்வையில் கீழே விழுந்தவனாக, தரையில் வீழ்ந்தவனாகவே கருதப்படுகிறான். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்தே மற்றொரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஓர் அடியார் பணிவை கடைபிடிக்கும் போது அல்லாஹ் அவரை 7வது வானம் வரை உயர்த்தி விடுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற விரும்பினால் அதற்கு பணிவு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தர்மம் செய்வதால் செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை. பிறரை மன்னிப்பதன் காரணமாக ஓர் அடியானின் கண்ணியத்தை அன்றி வேறெதனையும் அல்லாஹ் அதிகரிப்பதில்லை. அதாவது மன்னிப்பதன் மூலமாக கண்ணியம் உயர்கிறது. மேலும் எவர் இறைவனுக்காக பணிவை மேற்கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறாக ஒரு நம்பிக்கை கொண்டவருக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை அன்னார் விளக்கியுள்ளார்கள். தர்மம் மற்றும் பொருள் தியாகத்தினால் செல்வம் குறைவதில்லை, மாறாக அது அதிகரிக்கிறது. எனவே பொருள் தியாகம் செய்வதால் உங்கள் செல்வத்தில் குறைவு ஏற்படும் என்ற சந்தேகத்தை உள்ளத்திலிருந்து அகற்றிவிடுங்கள். அதேபோல் மன்னிப்பதாலும் சகிப்புத்தன்மையாலும் கண்ணியம் குறைவதில்லை, மாறாக அது உயர்கிறது. இந்த யதார்த்தத்தை மக்கள் உணர்ந்து கொண்டால் சமூகத்தில் நிலவும் எத்தனையோ சண்டைகளும் பிணக்குகளும் தீர்ந்துவிடும். பிறகு அன்னார் கூறினார்கள், பணிவை மேற்கொள்வதால் அல்லாஹ் மேன்மையை வழங்குகிறான். நீங்கள் எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவான். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவின் தரம் எத்தகையதாக இருந்தது என்பதை பற்றி இவ்வாறு வருகிறது. ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஒருவர் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களது தலைவரே, தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே என்று விழித்து கூறினார். அப்போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, இறை அச்சத்தை உங்கள் மீது கடமையாக்கிக் கொள்ளுங்கள். ஷைத்தான் உங்களை வழிதவரச் செய்ய வேண்டாம். நான் அப்துல்லாவின் மகன் முஹம்மது அல்லாஹ்வின் அடியானும் அவனது தூதரும் ஆவேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்தஸ்தை விட அதிகமாக நீங்கள் என்னை புகழ்ந்து பேசுவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். அல்லாஹ் அன்னாரின் மூலமாக எதனை அறிவிக்க வைத்தானோ அதனை தமது நடைமுறை முன்மாதிரி மூலமாகவும் அன்னார் நிரூபித்து காட்டினார்கள். அன்னாருடைய பணிவின் உச்சகட்டத்திற்கு மற்றுமோர் உதாரணம் ஹதீஸில் காண கிடைக்கிறது. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவருடைய செயலும் அவரை சொர்க்கத்தில் நுழைக்காது என்று ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். அப்போது சஹாபிகள், அல்லாஹ்வின் தூதரே, தங்களையுமா என்று கேட்டனர். அதற்கு அன்னார், ஆம், என்னையும் கூடத்தான். ஆனால் அல்லாஹ் தனது அருளாலும் கருணையாலும் என்னை மறைத்து கொண்டால் ஒழிய எனது செயல்கள் மட்டும் என்னை காப்பாற்றாது. எனவே நீங்கள் செய்யும் இச்செயலையும் மிகவும் அழகிய முறையில் செய்யுங்கள். அதனை இறை நெருக்கத்திற்காகவே செய்யுங்கள். உங்களில் எவரும் மரணத்தை விரும்ப வேண்டாம். அவர் நல்லவராக இருந்தால் ஒருவேளை அவர் நற்செயல்களில் இன்னும் முன்னேறக்கூடும். அவர் தீயவராக இருந்தால் ஒருவேளை அவர் தௌபா செய்து அல்லாஹ்வின் கோபத்தை அகற்றக்கூடும் என்று பதிலளித்தார்கள். பிறகு ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது,
ஹஸ்ரத் அபு சயீது குத்ரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஏழைகளை நேசியுங்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது துஆவில் அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனவ் வஹ்ஷுர்னி ஃபி ஜும்ரத்தில் மசாகீன் என்று கூறுவதை நான் கேட்டுள்ளேன். அதாவது, அல்லாஹ்வே, என்னை ஒரு மிஸ்கீனாக, அதாவது எளியவனாக வாழ வைப்பாயாக. எளியவனாகவே எனக்கு மரணத்தை தருவாயாக. மறுமையில் எளியவர்களுடன் என்னை எழுப்புவாயாக. ஹசரத் அப்துல்லா பின் அபி அவுஃபா அவர்கள் அறிவிக்கும்போது, ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இறைவனை நினைவு கூர்ந்து வந்தார்கள். வீணான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். தொழுகையை நீளமாகவும் ஹுத்பாவை சுருக்கமாகவும் கொடுப்பார்கள். ஏதேனும் ஒரு விதவை அல்லது ஏழை எளியவர்களுடன் நடந்து சென்று அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை அன்னார் ஒருபோதும் கௌரவ குறைச்சலாக கருதியதில்லை. இதுதான் அன்னாருடைய பணிவின் நிலையாகும். அன்னாருடைய இறைவணக்கத்தின் தரம் மிக உயர்ந்ததாக இருந்த அதே வேளையில் ஏதேனும் ஓர் ஏழை அல்லது விதவையின் குறைகளை கேட்பதற்கும் முழுமையான பொறுமையுடனும் நிதானத்துடனும் அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவார்கள். ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவின் அடிமை பெண்களில் எவரேனும் ஒருவர் தனது தேவைகளுக்காக ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பிடித்து எங்கு அழைத்துச் சென்றாலும் அன்னார் அவர்களுடன் செல்வார்கள். ஹசரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை சற்று மனநலம் குன்றிய ஒரு பெண்மணி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தங்களிடம் ஒரு வேலை உள்ளது என்று கூறினார். அதற்கு அன்னார், இன்னாரே, மதீனாவின் எந்த தெருவில் நீ விரும்புகிறாயோ அங்கு அழைத்துச் செல். உனது வேலை முடியும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் அவளுடன் ஒரு பாதையில் நடந்து சென்றார்கள். அந்த பெண்மணி தனது தேவைகளை கூறி தனது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை அன்னார் அவளுடன் நின்றார்கள். அந்த பெண்மணியை பற்றிய அறிவிப்புகளில் அவரது பெயர் உம்மு ஜஃபர் என்றும் அவர் ஹஸ்ரத் ஹதீஜா அவர்களின் பணியாளராக இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. அவளது புத்தி சாதுரியம் சற்றே குறைவாக இருந்தது. அதாவது மிக அதிக புத்திசாலியாக இல்லாமல் சில சமயங்களில் விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிறிய குறைபாடு அவளிடம் இருந்தது. அதற்காக அவள் முற்றிலும் மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்பது பொருள் அல்ல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இருப்பினும் அவள் மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்டவராக இருக்கவில்லை. ஆனால் அத்தகைய ஒரு பெண்ணின் உணர்வுகளையும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனத்தில் கொண்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் அதீ பின் ஹாத்திம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனா புறப்பட்டேன். அங்கு சென்று பள்ளிவாசலில் நுழைந்து அன்னாரின் சமூகத்தில் ஆஜராகி சலாம் கூறினேன். யார் நீர் என்று அன்னார் கேட்டார்கள். நான் அதீ பின் ஹாத்திம் என்று பதிலளித்தேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று என்னை அன்னாருடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்ல தொடங்கினார்கள். செல்லும் வழியில் ஒரு வயதான பெண்மணி குறுக்கிட்டார். அவர் நீண்ட நேரமாக தனது தேவைகளை அன்னாரிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தார். அவளுக்காக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே நின்றிருந்தார்கள். இதனை கண்ட நான் என் மனதிற்குள், நிச்சயமாக இவர் ஓர் அரசர் அல்ல. ஏனெனில் அரசர்கள் ஏழைகளுக்காக இவ்வளவு நேரம் காத்து நிற்பதில்லை. அரசர்களிடம் இத்தகைய நட்பண்புகள் இருப்பதில்லை என்று எண்ணினேன். பின்னர் அன்னார் என்னை தம் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று ஒரு தடித்த மெத்தையை எடுத்து என் பக்கம் போட்டு இதில் அமர்வீராக என்று கூறினார்கள். அதாவது வீட்டில் கிடந்த குஷன் போன்ற ஒன்றை அந்த விருந்தினருக்கு கொடுத்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், தாங்களே இதில் அமருங்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அன்னார், இல்லை, நீங்களே அமருங்கள் என்று கூறிவிட்டார்கள். இறுதியில் நான் அதில் அமர்ந்தேன். அன்னார் தரையில் அமர்ந்தார்கள். அப்போது நான் மீண்டும் என் மனதிற்குள், இது ஒருபோதும் அரசர்களின் செயலல்ல, இது மிகவும் எளிய மனிதரின் செயலாகும் என்று நினைத்தேன். சிறுவர்களிடமும் அன்னார் அன்பையும் பணிவையும் வெளிப்படுத்துவர்களாக இருந்தார்கள். சிறுவர்களுக்கு சலாம் கூறுவதில் முந்திக் கொள்வார்கள். ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரை சந்திக்க சென்றால் அவர்களின் குழந்தைகளுக்கு சலாம் சொல்வார்கள். அவர்களின் தலைகளை தடவி கொடுப்பார்கள். அவர்களுக்காக துவா செய்வார்கள். ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஒருவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தார். அன்னார் அவருடன் பேசும்போது அன்னாருடைய ஆளுமையைக் கண்டு அச்சத்தினால் அவரது தோள்கள் நடுங்கத் தொடங்கின. அப்போது அன்னார் அவரிடம், நிதானமாக இருங்கள், நான் ஒன்றும் அரசன் அல்ல, காய்ந்த இறைச்சியை உண்டு வாழ்ந்த ஒரு பெண்ணின் மகன்தான் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெற்றிகள் எப்படிப்பட்டவை என்றால் முந்தைய எந்த ஒரு நபியிடமும் இதற்கான உதாரணம் காண கிடைக்காது. எனினும் அல்லாஹ் அன்னாருக்கு எத்தகைய வெற்றிகளை வழங்கினானோ
அந்த அளவுக்கு அன்னார் பணிவை கடைபிடித்து கொண்டே சென்றார்கள். ஒருமுறை ஒருவர் அன்னாருடைய சமூகத்திற்கு பிடித்து கொண்டு வரப்பட்டார். அவர் நடுங்கிக் கொண்டும் அச்சப்பட்டு கொண்டும் இருப்பதை அன்னார் கண்டார்கள். அவர் அருகில் வந்ததும் அன்னார் மிகுந்த மென்மையுடனும் கருணையுடனும், நீங்கள் ஏன் இப்படி அஞ்சுகிறீர்கள்? இறுதியில், நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தானே, ஒரு மூதாட்டியின் புதல்வன் தானே என்று கேட்டார்கள். வெளிப்படையான ஆடம்பரங்கள் மற்றும் பகட்டுகளை விட்டும் அன்னார் மிகவும் மேலானவர்களாக இருந்தார்கள். இதற்கான உதாரணம் அன்னார் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது நடந்த சம்பவத்தில் காண கிடைக்கிறது. இதனை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு வருகை தந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டதும் முஸ்லிம்கள் தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஹர்ரா எனும் மைதானத்தில் அன்னாரை வரவேற்றார்கள். அன்னார் அந்த மக்களை தம்முடன் அழைத்து கொண்டு வலதுபுறமாக திரும்பி பனு அம்ரு பின் அவுஃப் கோத்திரத்தாரின் பகுதியில் அவர்களுடன் வந்திறங்கினார்கள். அது ஒரு திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதமாக இருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மக்களை சந்திப்பதற்காக எழுந்து நின்றார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அன்சாரிகளில் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுவரை பார்த்திராதவர்கள் வந்து ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு சலாம் சொல்ல தொடங்கினார்கள். ஒரு கட்டத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெயில் படத் தொடங்கியது. அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் எழுந்து நின்று தமது போர்வையினால் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில்தான் அங்கு கூடியிருந்த மக்கள் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டார்கள். ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை மேடையில் நின்று கொண்டு, கிறிஸ்தவர்கள் மரியமின் மகனை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்ததைப் போன்று நீங்கள் என்னை புகழ்வதில் மிகைப்படுத்த வேண்டாம். நான் அல்லாஹ்வின் ஓர் அடியான் மட்டுமே. எனவே அல்லாஹ்வின் அடியான் என்றும் அவனது தூதர் என்றும் கூறுங்கள் என ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அதேபோல் அலி பின் ஹசன் அவர்கள் தமது தந்தை வழியாக அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்தின் மீதான அன்பின் காரணமாக எங்களை நேசியுங்கள். ஏனென்றால் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறும்போது, எனது அந்தஸ்தையும் பதவியையும் அதன் உண்மை நிலையை விட அதிகமாக உயர்த்தி விடாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் என்னை ஒரு தூதராக ஆக்குவதற்கு முன்பே தனது அடியானாகவே ஆக்கியிருந்தான் என்று கூறினார்கள். எனவே இஸ்லாத்தின் மீதான பற்றினால் எங்களை நேசியுங்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முத்தரிஃப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனது தந்தை என்னிடம் கூறினார், நான் பனு ஆமீர் கோத்திரத்தின் குழுவுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றேன். அப்போது நாங்கள் அன்னாரிடம், தாங்கள் எங்களது தலைவர் ஆவீர்கள் என்று கூறினோம். அதற்கு அன்னார், தலைவன் அல்லாஹ் மட்டுமே என்று பதிலளித்தார்கள். பிறகு நாங்கள், தாங்கள் எங்களில் சிறப்பால் மிகச் சிறந்தவர், பேருதவி செய்வதில் எங்களை விட மகத்தானவர் என்று கூறினோம். அதற்கு அன்னார், பேச வேண்டியதை பேசுங்கள் அல்லது உங்கள் விஷயத்தை பேசுங்கள், ஷைத்தான் உங்களை துணிச்சல்காரர்களாக ஆக்கிவிடக் கூடாது என்று கூறினார்கள். இதுதான் அன்னாருடைய தன்னடக்கத்தின் நிலை. உடனடியாக கண்டித்து, இத்தகைய விஷயங்களை விட்டு விலகுங்கள், இது பின்னர் உங்களுக்குள் பெருமையை ஏற்படுத்தக்கூடும். உங்களது உண்மையான நோக்கம் எதுவோ, எதற்காக வந்தீர்களோ அதனை பேசுங்கள், எனக்காக இத்தகைய தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று கூறினார்கள். உண்மையில் அன்னாருக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த சொற்கள் தகுதியானவையாக இருந்த போதிலும் அன்னார் அதனை தடுத்தார்கள். ஹஸ்ரத் ரபியா பின்த் முஅவ்வித் பின் அஃப்ரா அவர்கள் கூறுகிறார்கள், நான் மணமுடித்து அனுப்பி வைக்கப்பட்ட போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வருகை தந்தார்கள். இப்போது நீங்கள் என் அருகில் அமர்ந்திருப்பதைப் போன்றே அன்னார் எனது படுக்கையின் மீது அமர்ந்தார்கள். அதாவது அறிவிப்பாளர் யாரிடம் இதை எடுத்து கூறிக் கொண்டிருந்தாரோ அவரிடம் இதை கூறுகிறார். அறிவிப்பாளர் கூறுகிறார், அப்போது எங்களது சிறுமிகள் சிலர் தம்பூரா வாசித்துக் கொண்டும் பத்ர் போரில் உயிர் தியாகம் செய்த எங்களது பெரியோர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டும் இருந்தனர். அந்த பாடல்களுக்கிடையில் ஒரு சிறுமி, நாளை நடக்கப் போவதை அறிந்த ஒரு நபி நம்மிடையே இருக்கிறார் என்று பாடினார். உடனே அன்னார் அவரை தடுத்து, இதை விட்டுவிடு, இதற்கு முன்னர் நீ எதனை பாடிக்கொண்டிருந்தாயோ அதையே பாடு என்று கூறினார்கள். அதாவது, எனக்கு மறைவான அறிவு தெரியும் என்பது போன்ற வார்த்தைகள் தவறானவை. மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்று அன்னார் தெளிவுபடுத்தினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாரும் என்னை யூனுஸ் பின் மத்தாவை விட சிறந்தவன் என்று சொல்ல வேண்டாம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னார் சிறந்தவராக இருந்த போதிலும் இத்தகைய ஒப்பீடுகளை தடுத்து தமது மிக உயரிய பணிவை வெளிப்படுத்தினார்கள். அதேபோல் ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நபர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ஹைரல் பரியா,
படைப்பினங்களில் சிறந்தவரே என்று விழித்தார். அதற்கு அன்னார், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள் என்று பதிலளித்தார்கள். உண்மையில் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே படைப்பினங்களில் சிறந்தவராக இருக்கிறார்கள். தூதர்களில் மேலானவராகவும் இருக்கிறார்கள். ஆயினும் அன்னார் மிகுந்த பணிவினால் அந்த புகழை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் திருப்பிவிட்டார்கள். அன்னாருடைய தன்னடக்கத்தின் மற்றுமொரு உதாரணத்தை ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருமுறை ஒருவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 முறை அழைத்தார். ஒவ்வொரு முறையும் அன்னார் லபைக் லபைக், இதோ நான் ஆஜராகிவிட்டேன் என்று கூறினார்கள். ஏறத்தாழ அரேபியா முழுவதும் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த அரேபியாவின் வெற்றியாளர், அதாவது ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000த்திற்கும் மேற்பட்ட தோழர்களுடன் ஹஜ் செய்தார்கள். அந்த நேரத்திலும் அன்னாருடைய எளிமை எவ்வாறு இருந்தது என்பதை ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒட்டகச் சேணத்தின் மீதும் 4 திர்ஹம்களுக்கு சமமான அல்லது அதைவிட குறைந்த மதிப்புள்ள ஒரு மிகச் சாதாரணமான போர்வையை போர்த்திய நிலையிலுமே ஹஜ் செய்தார்கள். அப்போது அன்னார், அல்லாஹும்ம ஹஜ்ஜத்துன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ, அதாவது அல்லாஹ்வே, இந்த ஹஜ்ஜை எந்த ஒரு பகட்டும் இல்லாமலும் புகழுக்கான தேடல் இல்லாமலும் ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழையும் அன்னாருடைய பெயர்களின் சிறப்பையும் எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 திருநாமங்கள் உள்ளன. அகமது எனும் பெயர் அழகின் வெளிப்பாடாகும். அதற்கு நேர்மாறாக முஹம்மது எனும் பெயர் கம்பீரத்தின் வெளிப்பாடாகும். இதற்கான காரணம் என்னவென்றால், முஹம்மது எனும் பெயரில் நேசிக்கப்படுதல் எனும் ரகசியம் பொதிந்துள்ளது. அதாவது அன்னார் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுபவர். ஏனெனில் அன்னார் அனைத்து புகழ்களும் ஒருங்கே அமைய பெற்றவர். மேலும் முழுமையான அழகை கொண்டிருப்பதும் அனைத்து புகழ்களின் இருப்பிடமாக திகழ்வதும் கம்பீரத்தையும் பெருமையையும் கோருகிறது. அன்னார் அனைத்து புகழ்களின் தொகுப்பாக உள்ளார்கள். அனைத்து புகழ்களின் மொத்த உருவமாக ஒருவர் திகழ்வது எப்போது சாத்தியமாகும் என்றால், அல்லாஹ்வின் கம்பீரமும் அவர் மீது வெளிப்பட்டு அவரும் அதனை வெளிப்படுத்தும் போதும், அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கியிருக்கும் அந்த உயர்ந்த அந்தஸ்து அவருடைய செயல்கள் மூலம் வெளிப்படும் போதுதான். ஆனால் அகமது என்ற பெயரில் நேசிக்கும் நிலை எனும் ரகசியம் மறைந்துள்ளது. இதில் அன்பின் நிறம் பொதிந்துள்ளது. ஏனென்றால் இறைவனை புகழ்வதற்கு பணிவும் நேசத்திற்குரிய தாழ்மையும் எளிமையும் அவசியமாகும். இதனையே அழகின் நிலை என்று அழைக்கிறோம். அகமது எனும் பெயர் அழகின் நிலையாக இருப்பதற்கு காரணம், அதில் இறைவன் மீதான நேசம் காணப்படுகிறது. இந்த நிலை பணிவையும் தாழ்மையையும் வேண்டி நிற்கிறது. தொடர்ந்து அன்னார் கூறுகிறார்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேசிக்கப்படும் தன்மையும் இருந்தது. அதன் தேவையை முஹம்மது எனும் பெயர் பூர்த்தி செய்தது. அன்னார் இறைவனின் நேசராக இருந்தார்கள். அதாவது அன்னார் ஒட்டுமொத்த புகழ்களின் இருப்பிடமாக விளங்கியதால் இறைவனின் நேசத்திற்குரியவராக திகழ்ந்தார்கள். அதேபோல் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேசிக்கும் தன்மையும் இருந்தது. அதன் காரணமாகவே அகமது எனும் திருநாமம் அமைய பெற்றது. ஒருவரை புகழ்பவர் நிச்சயமாக அவரை நேசிப்பவராக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை உண்மையான முறையிலும் முழுமையாகவும் புகழ்கிறார் என்றால் அவர் மீது அன்பு கொண்டவராக அல்லது நேசிப்பவராக இருக்கும்போதுதான் அது சாத்தியமாகும். ஒருவரின் நேசராக இருப்பதற்கு பணிவு என்பது அவசியமான ஒன்றாகும். ஒருவரிடம் அன்பு காட்டுவதை பணிவின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர கம்பீரத்தை காட்டி அன்பை வெளிப்படுத்த முடியாது. இந்த அழகிய நிலைதான் அகமதின் உண்மைத்தன்மைக்கு இன்றியமையாததாக அமைந்துள்ளது. முஹம்மது எனும் திருநாமத்தில் மறைந்திருக்கும் நேசிக்கப்படும் தன்மை சஹாபிகளின் வழியாக வெளிப்பட்டது. அன்னாருடைய கண்ணியத்தை குறைக்க முயன்றவர்களையும் ஆணவத்தோடு நடந்தவர்களையும் இறை நேசருடைய அந்த கம்பீரம் அடக்கி ஒடுக்கியது. அன்னார் அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவராக இருந்ததால் அல்லாஹ் தனது கம்பீரத்தை காட்டினான். சஹாபிகளின் வாயிலாக அந்த கம்பீரத்தை வெளிப்படுத்தி எதிரிகளை தவிடுபொடியாக்கினான். இது குறித்து மேலும் விளக்கியவாறு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு இடத்தில் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய பெயர்களில் உள்ள ஓர் ரகசியம் என்னவென்றால், முஹம்மது மற்றும் அகமது ஆகிய 2 பெயர்களும் 2 வேறுபட்ட முழுமைகளை கொண்டுள்ளன. முஹம்மது எனும் பெயர் கம்பீரத்தையும் பெருமையையும் வேண்டி நிற்கிறது. ஏனெனில் அது மிக உயர்ந்த புகழப்பட்ட நிலையை குறிக்கிறது. இதில் ஒரு நேசிக்கப்படும் நிலை உள்ளது. ஏனெனில் நேசிக்கப்படுபவரே புகழப்படுகிறார். எனவே இதில் கம்பீரத்தன்மை இருப்பது அவசியமாகும். ஆனால் அகமது எனும் பெயர் நேசிக்கும் தன்மையை கொண்டுள்ளது.
ஏனென்றால் புகழ்வது என்பது நேசிப்பவரின் வேலையாகும். அவர் தனது நேசத்திற்குரியவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார். எனவே முகம்மது எனும் திருநாமம் நேசத்திற்குரிய நிலையில் கம்பீரத்தையும் பெருமையையும் நாடுவது போல், அகமது எனும் திருநாமம் நேசிக்க கூடியவர் எனும் நிலையில் எளிமையையும் பணிவையும் நாடுகின்றது. இந்த பணிவு மற்றும் தன்னடக்கம் எனும் பண்பு அகமது எனும் திருநாமத்தின் மூலமே வெளிப்படுகிறது. இதில் உள்ள மற்றொரு ரகசியம் என்னவென்றால், அன்னாருடைய வாழ்க்கை இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அன்னாருடைய வாழ்க்கைக்கு 2 பகுதிகள் இருந்தன. ஒன்று 13 ஆண்டுகால மக்கத்து வாழ்க்கை, மற்றொன்று 10 ஆண்டுகால மதீனத்து வாழ்க்கை. மக்கத்து வாழ்க்கையில் அகமது எனும் திருநாமத்தின் ஒளி வீசியது. அக்காலத்தில் அன்னாருடைய பகலும் இரவும் அல்லாவின் முன் மன்றாடி அவனிடம் உதவி தேடுவதிலும் துவா செய்வதிலுமே கழிந்தன. அன்னாருடைய பணிவும் எளிமையும் அன்னாருடைய ஆன்மாவோடு பின்னி பிணைந்திருந்தன. பிற்காலத்திலும் இதே நிலை நீடித்த போதிலும் அந்த ஆரம்ப காலத்தில் இந்த பண்பு மட்டுமே பிரதானமாக வெளிப்பட்டது. அன்னாருடைய அந்த மக்கத்து வாழ்க்கையை யாரேனும் முழுமையாக அறிந்திருந்தால் அவருக்கு புரியும். நேசிப்பவர் தனது நேசரை தேடுவதில் எத்தகைய தவிப்பையும் அழுகையையும் வெளிப்படுத்துவாரோ அத்தகைய ஒரு நிலையை அங்கே காண முடிந்தது. வேறு யாராலும் அத்தகைய தவிப்பை வெளிப்படுத்தவே முடியாது. அல்லாவின் மீதான நேசத்தில் தம்மைத்தாமே அழித்துக்கொண்டு அன்னார் அழுதழுது வெளிப்படுத்திய அந்த நிலை ஒரு ஒப்பற்ற உதாரணமாகும். அன்னாருடைய முழு வாழ்க்கையுமே இத்தகைய பண்புகளால் நிறைந்திருந்த போதிலும் குறிப்பாக அந்த மக்காவில் வாழ்ந்த காலம் இதற்கு சான்றாகும். மேலும் அன்னாருடைய இந்த அழுகையும் புலம்பலும் தமக்காக இருக்கவில்லை, மாறாக உலகத்தின் அவல நிலையை முழுமையாக அறிந்திருந்த காரணத்தினாலேயே இருந்தது. இறைவணக்கம் என்பதன் அடையாளமே அழிந்து போயிருந்த நிலையில் அன்னாருடைய ஆன்மாவிலும் இயல்பிலும் அல்லாவின் மீதான ஈமானும் அதன் மூலம் கிடைத்த இன்பமும் ஊறியிருந்தது. எனவே இயல்பாகவே உலகத்தையும் அதே இன்பத்திலும் அன்பிலும் ஆழ்த்த அன்னார் விரும்பினார்கள். ஒருபுறம் உலகத்தின் நிலையை கண்டார்கள். அங்கே மக்களின் மனநிலையும் இயல்பும் விசித்திரமான முறையில் இருந்தன. பெரும் துன்பங்களையும் சோதனைகளையும் அன்னார் எதிர்கொண்டார்கள். சுருக்கமாக கூறின், உலகத்தின் அவல நிலையை எண்ணி அன்னார் எத்தகைய அழுகையையும் கவலையும் மேற்கொண்டார்கள் என்றால் அன்னாருடைய உயிர் பிரிந்து விடுமோ எனும் அளவுக்கு அது இருந்தது. இதனையே சுட்டி காட்டியவாறு அல்லக பாகியுன் நப்சக அல்லா யகூனு மோமினீன், அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகவில்லையே என்று கவலைப்பட்டு உமது உயிரையே நீர் மாய்த்துக் கொள்வீரோ என்று அல்லாஹ் கேட்டுள்ளான். இது அன்னாருடைய பணிவான வாழ்க்கையாகும். இது அகமது எனும் திருநாமத்தின் வெளிப்பாடாகும். அக்காலத்தில் அன்னார் ஒரு மகத்தான நோக்கத்தில் மூழ்கியிருந்தார்கள். அந்த நோக்கத்தின் உண்மையான வெளிப்பாடு அன்னாருடைய மதீனா வாழ்க்கையிலும் முஹம்மது என்ற திருநாமத்தின் ஒளியாக வெளிப்பட்டது. இதனை இந்த வசனத்தின் மூலம் அறியலாம். முதலாவது காலம் அகமது எனும் பெயரின் காலமாகும். மதீனாவிற்கு வந்த பிறகு முஹம்மது எனும் ஒளியின் வெளிப்பாடு நிகழ்ந்தது. முன்பு குறிப்பிட்டது போல் சஹாபிகளின் வாயிலாகவும் எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். அதன் ஒளி வெளிப்பட்ட நேரத்தை வஸ்தஃப்தஹு வஹாப குல்லு ஜப்பாரின் அனீது எனும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதாவது அவர்கள் வெற்றிக்காக துவா செய்தார்கள். அப்போது ஒவ்வொரு வரம்பு மீறியவனும் உண்மையை எதிர்த்தவனும் தோல்வியடைந்தான். மதீனாவிற்கு வந்த பிறகும் எதிரிகள் அநீதி இழைத்த போது அங்கே முஹம்மது என்ற பெயரின் கம்பீரம் வெளிப்பட்டது. அப்போது ஒவ்வொரு எதிரியும் அழிந்து நாசமானான். வஸ்தஃப்தஹு வஹாப குல்லு ஜப்பாரின் அனீது, அவர்கள் அல்லாவிடம் வெற்றியை வேண்டினார்கள். அல்லாஹும் எதிரிகளின் மீது அன்னாருக்கு வெற்றியை வழங்கி அன்னாருடைய எதிரிகளை முற்றிலும் அழித்துளித்தான். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை சில இடங்களில் எத்தகைய பணிவிலும் எளிமையிலும் அதன் உச்சகட்டத்தை அடைந்திருப்பதாக தெரிகிறதோ அதே அளவுக்கு அன்னார் பரிசுத்த ஆவியின் உதவியாலும் ஒளியினாலும் ஆதரிக்கப்பட்டு பிரகாசமடைந்துள்ளார்கள் என்பது புலனாகிறது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக இதனை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அன்னாருடைய ஒளியும் அருளும் எந்த அளவு பறந்து விரிந்துள்ளது என்றால் இனிவரும் காலம் முழுமைக்கும் அன்னாருடைய முன்மாதிரியும் நிழலும் தான் வழிகாட்டியாக திகழும். எப்போதும் இந்த முன்மாதிரி தான் தென்படும். எனவே இக்காலகட்டத்திலும் அல்லாவின் எத்தகைய அருளும் கொடைகளும் இறங்குகின்றனவோ அவை அனைத்தும் அன்னாருக்கு செய்யும் கீழ்ப்படிதலாலும் அன்னாரை பின்பற்றுவதாலும் கிடைக்கப்பெறுகின்றன. நான் உண்மையாகவே கூறுகிறேன், எனது சொந்த அனுபவத்தை கொண்டு கூறுகிறேன். எவர் ஒருவர் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லையோ அவர் உண்மையான நற்செயல் புரிபவராகவோ அல்லது அல்லாவின் திருப்தியை பெறுபவராகவோ மாற முடியாது. மேலும் உயரிய முறையில் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதால் கிடைக்கும் வெகுமதிகள், அருட்கொடைகள், ஞானங்கள், உண்மைகள் மற்றும் கஷ்புகளை அவரால் அடைய முடியாது. இதற்கான சான்று இறை வேதத்திலேயே காண கிடைக்கிறது.
குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீர் கூறுவீராக, மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போது அல்லாஹ்வும் உங்களை நேசிப்பான். இறைவனின் இந்த வாதத்திற்கு நடைமுறை ரீதியான உயிருள்ள சான்றாக நான் இருக்கிறேன். ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், நானே இதற்கு நடைமுறை சான்று. நான் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன். அதன் காரணமாகவே அல்லாஹ்வின் அருட்கொடைகள் என் மீது இறங்குகின்றன. திருக்குரானில் இறை நேசர்களுக்கும் வலியுல்லாக்களுக்கும் எத்தகைய அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனவோ அந்த அடையாளங்களைக் கொண்டு என்னை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். சுருக்கமாக கூறேன், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கங்களின் முழுமை எத்தகையது என்றால், ஒரு மூதாட்டி அன்னாருடைய கையை பிடித்து இழுத்துச் சென்றாலும் அன்னார் அவருடன் செல்வார்கள். அவர் சொல்வதை மிகுந்த கவனத்துடன் செவிமடுப்பார்கள். அந்த பெண்மணி அன்னாருடைய கையை தானாக விடுவிக்கும் வரை அன்னார் அதனை விடுவிக்க மாட்டார்கள். அன்னாருடைய தன்னடக்கம் மற்றும் எளிமை குறித்து மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிப்பார்கள், ஜனாசாக்களில் கலந்து கொள்வார்கள், கழுதையின் மீதும் பயணம் செய்வார்கள். ஒரு சாதாரண சவாரியாக இருந்தாலும் அதனை ஏற்பார்கள். மேலும் அடிமையின் அழைப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள். பனு குரைசா போரின் போது அன்னார் ஒரு கழுதையின் மீது அமர்ந்திருந்தார்கள். அதன் கடிவாளம் பேரீச்ச நாரினால் ஆன கயிற்றினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் சேணமும் பேரீச்ச நாரினாலேயே செய்யப்பட்டிருந்தது. அதாவது மிகச் சாதாரணமான ஒன்றாக இருந்தது. ஹசரத் உஸ்மான் அவர்கள் ஒருமுறை தமது குதுபாவில் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் பயணத்திலும் சரி ஊரிலும் சரி ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் நல்வாய்ப்பு பெற்றிருந்தோம். அன்னார் எங்களது நோயாளிகளை நலம் விசாரிப்பார்கள், எங்களது ஜனாசாக்களுடன் வருவார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வேளையிலும் அன்னார் எங்களோடு இருப்பார்கள். அதேபோல் ஹசரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆட்டின் சிறியதொரு முன்னங்கால் அல்லது பின்னங்காலை உண்பதற்காக நான் அழைக்கப்பட்டாலும் அந்த அழைப்பை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். மேலும் ஆட்டின் முன்னங்காலோ அல்லது பின்னங்காலோ எனக்கு அன்பளிப்பாக அனுப்பப்பட்டாலும் அதனை நான் மிக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வேன் என்று ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது மிகச் சாதாரணமான ஒரு விருந்தாகவோ அல்லது பரிசாகவோ இருந்தாலும் அதனை அன்னார் ஏற்றுக்கொள்வார்கள். ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாட்கோதுமை ரொட்டியும் பழைய கொழுப்பும் உணவாக வழங்கப்பட்டது. அந்த அழைப்பை அன்னார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் அன்னாருடைய எளிய உணவு குறித்து இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஒரு தையல்காரர் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் தயாரித்த உணவிற்கான விருந்திற்கு அழைப்பு விடுத்தார். ஹசரத் அனஸ் அவர்கள் கூறுகிறார்கள், நானும் அன்னாருடன் சென்றேன். அங்கே ரொட்டியும் இறைச்சி துண்டுகளுடன் சுரைக்காய் சேர்த்த குழம்பும் பரிமாறப்பட்டது. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிண்ணத்தை சுற்றி இருந்த சுரைக்காய் துண்டுகளை தேடி எடுத்து உண்பதையும் இறைச்சியை விட்டுவிடுவதையும் நான் கண்டேன். அன்றிலிருந்து எனக்கும் சுரைக்காய் மிகவும் பிடித்து போனது என்று ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே நமது விருந்தினர்களுக்கும் நான் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இது அவர்களுக்கும் ஒரு பாடமாகும். குறிப்பாக ஆண்டு மாநாட்டின் நாட்களில் விருந்தினர் இல்லத்தில் சிலர் ஆட்சேபனை செய்வதுண்டு. உருளைக்கிழங்கு மற்றும் இறைச்சி உள்ள குழம்பில் எங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம், இறைச்சி மட்டுமே வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அழகிய முன்மாதிரியை எப்போதும் உங்கள் முன் வைத்திருங்கள். உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு விகிதத்தில் தான் சமைக்கப்படுகிறது. எனவே எது கிடைக்கிறதோ அதனை உண்ண வேண்டும். காய்கறியோ அல்லது இறைச்சியோ எது கிடைத்தாலும் அதனை விரும்பி உண்ண வேண்டும். மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பது மற்றும் தன்னடக்கம் குறித்து மற்றொரு அறிவிப்பில் ஒரு உதாரணம் காண கிடைக்கிறது. ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுநோய் பாதித்த ஒரு மனிதரின் கையை பிடித்து அவரை தம்முடன் உணவு பாத்திரத்தில் சேர்த்து கொண்டார்கள். பிறகு அல்லாஹ்வின் பெயரை கூறி அவன் மீது நம்பிக்கை வைத்து உண்ணுங்கள் என்று கூறினார்கள். அதேபோல் ஹசரத் உசாமா பின் ஜயித் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கழுதையின் மீது அமர்ந்திருந்தார்கள். அதன் மீது ஃபதக் தேசத்து தயாரிப்பான ஒரு போர்வை விரிக்கப்பட்டிருந்தது. அதாவது அன்னார் ஹசரத் உசாமா பின் ஜயித் அவர்களை தமக்கு பின்னால் அமர வைத்திருந்தார்கள். தமக்கு பின்னால் இவர் அமர்ந்திருக்கிறார், இவர் அமரவில்லை என்ற எவ்வித கௌரவ பாகுபாடும் அன்னாருக்கு இருக்கவில்லை. ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்பானி தினத்தன்று ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபசல் பின் அப்பாஸை தமது ஒட்டகத்தின் பின்புறம் அமர வைத்துக் கொண்டார்கள். ஹசரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் வெற்றியாளராக நுழைந்தபோது மக்கள் அன்னாரை காண திரண்டனர். அப்போது தன்னடக்கத்தின் காரணமாக அன்னாருடைய தலை ஒட்டக சேணத்தை தொட்டு கொண்டிருந்தது. சுற்றிலும் மக்கள் சூழ்ந்திருக்க
அந்த வெற்றியையும் முஸ்லிம்களின் பெருந்திரளையும் கண்டபோது அன்னாருடைய தாடிப்பகுதி தன்னடக்கத்தினால் சேனத்தை தொட்டு கொண்டிருந்தது அல்லது தொடும் நிலையை நெருங்கியிருந்தது. அப்போது அன்னார், அல்லாஹும்ம இன்னல் ஐஷுல் ஆஹிரா, அல்லாஹ்வே நிச்சயமாக மறுமையின் வாழ்வே உண்மையான வாழ்வாகும் என்று கூறினார்கள். அன்னாருடைய நீதி, பணிவு, எளிமை ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் மற்றுமோர் அம்சம் என்னவென்றால், குறைஷிகளின் தலைவர்களும் பனு ஹாஷிம் கோத்திரத்தின் இளைஞர்களும் அங்கே இருந்த போதிலும் அன்னார் தம்மால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான ஜெயித் பின் ஹாரிசாவின் மகன் உசாமாவையே தமக்கு பின்னால் தமது சவாரியில் அமர வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் குறிப்பான அடியார்களுக்கு வழங்கப்படும் உயர்வு என்பது தன்னடக்கத்தின் வடிவிலேயே இருக்கும். ஆனால் ஷைத்தானின் உயர்வு என்பது ஆணவத்தோடு கலந்திருக்கும், அதாவது அதில் பெருமை இருக்கும். பாருங்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போது அன்னார் சோதனைகளும் இன்னல்களும் நிறைந்த மக்கா வாழ்க்கையின் நாட்களில் இறைவனின் முன்னிலையில் தமது தலையை தாழ்த்தி எவ்வாறு சஜிதா செய்தார்களோ அதே போன்றுதான் தமது தலையை தாழ்த்தி சஜிதா செய்தார்கள். எந்த மக்காவில் தமக்கு எல்லா வழிகளிலும் எதிர்ப்புகளும் துன்பங்களும் தரப்பட்டனவோ, தாம் எந்த நிலையில் இங்கிருந்து வெளியேறி இப்போது எந்த நிலையில் மீண்டும் இங்கு வந்துள்ளேன் என்பதை அன்னார் கண்டபோது அன்னாருடைய உள்ளம் இறைவனின் நன்றியுணர்வால் நிறைந்தது. அன்னார் இறைவனுக்கு சஜிதா செய்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் மூலமாக ஒரு அறிவிப்பு வருகிறது. பத்ர் போரின் போது ஒவ்வொரு 3 பேருக்கு ஓர் ஒட்டகம் என ஒதுக்கப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்களும் ஹஜ்ரத் அலி அவர்களும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சவாரி தோழர்களாக இருந்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்ல வேண்டிய முறை வந்தபோது அவ்விருவரும், அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்கு பதிலாக நாங்கள் நடந்து வருகிறோம், தாங்கள் சவாரியில் அமர்ந்திருங்கள் என்று கூறினர். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இருவரும் நடப்பதில் என்னை விட வலிமையானவர்கள் அல்ல, அதேபோல் இறைவனிடம் நற்கூலியை பெறுவதில் உங்களை விட நான் தன்னிறைவு பெற்றவனும் அல்ல என்று பதிலளித்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அப்போது உணவுக்காக ஒரு ஆட்டை தயார் செய்யுமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். ஒரு நபர், அல்லாஹ்வின் தூதரே, அதனை அறுக்கும் பொறுப்பு என்னுடையது என்றார். இன்னொருவர், அதன் தோலை உரிக்கும் பொறுப்பு என்னுடையது என்றார். மற்றொருவர், அதனை சமைக்கும் பொறுப்பு என்னுடையது என்றார். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விறகுகளை சேகரிக்கும் பொறுப்பு தன்னுடையது என்று கூறினார்கள். சஹாபிகள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அந்த வேலையை செய்ய போதுமானவர்களாக இருக்கிறோம் என்று கூறினர். அதற்கு அன்னார், நீங்கள் போதுமானவர்கள் என்பதை நான் அறிவேன், இருப்பினும் உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு தனிச்சிறப்பானவனாக இருப்பதை நான் விரும்பவில்லை. ஏனெனில் ஓர் அடியான் தனது தோழர்களுக்கு மத்தியில் தன்னை தனித்துவமாக காட்டிக்கொள்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று கூறினார்கள். பிறகு அன்னார் எழுந்து சென்று விறகுகளை சேகரிக்க தொடங்கினார்கள். சுருக்கமாக கூறின், அன்னார் தமது பணிவை மிக தெளிவான முறையில் வெளிப்படுத்தாத எந்த ஒரு சந்தர்ப்பமும் அன்னாருடைய வாழ்வில் இருந்ததே இல்லை. ஓர் அறிவிப்பில் வருகிறது, அஸ்வத் என்பவர் அறிவிக்கிறார், நான் ஹசரத் ஆயிஷா அவர்களிடம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் இருக்கும்போது என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அன்னார் தமது குடும்பத்தினரின் வேலைகளில் ஈடுபட்டிருப்பார்கள், அதாவது அவர்களின் வேலைகளில் உதவி செய்வார்கள், தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்காக புறப்பட்டு சென்று விடுவார்கள் என்று கூறினார்கள். எனவே வீட்டு வேலைகளிலிருந்து முற்றிலும் ஒதுங்கிவிடுகின்ற, அதன் காரணமாக மனைவிகள் குறை கூறுவதற்கும் முறையீடு செய்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்களுக்கு இதில் ஒரு படிப்பினை உள்ளது. ஹிஷாம் பின் உர்வா தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஒருவர் ஹசரத் ஆயிஷா அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஏதேனும் வேலை செய்வார்களா என்று கேட்டார். அதற்கு அன்னார், ஆம், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது காலணிகளை தாமாகவே பழுது பார்ப்பார்கள், தமது ஆடைகளை தாமாகவே தைத்துக் கொள்வார்கள். உங்களில் ஒருவர் தமது வீட்டில் எவ்வாறு வேலை செய்வாரோ அவ்வாறு அன்னாரும் வீட்டில் வேலை செய்வார்கள் என்று கூறினார்கள். அன்னாருடைய இந்த முன்மாதிரியைக் கண்டு சஹாபிகளும் தங்களது வீடுகளில் தமது மனைவியருக்கு ஒத்தாசையாக இருந்தனர் என்பது இதிலிருந்து தெரிய முடிகிறது. அதே நேரத்தில் வீட்டு வேலைகளின் அசல் பொறுப்பு மனைவிகளுடையதுதான் என்பதும் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு அவர்கள் தங்களது கடமைகளிலிருந்து விடுபட்டு விட்டதாக கருதக்கூடாது என்பதும் தெளிவாகிறது. எனினும் அவர்களுக்கு உதவி செய்வது ஆண்களின் கடமையாகும். மற்றொரு அறிவிப்பில் காசிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ஆயிஷா அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் என்ன வேலை செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட போது அன்னார் மனிதர்களில் ஒரு மனிதராகவே திகழ்ந்தார்கள். தமது ஆடையை தாமே உதறி சுத்தம் செய்வார்கள், தமது ஆட்டின் பாலை தாமே கறப்பார்கள், மேலும்
தமது வேலைகளை தாமே நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபு பர்தா அவர்கள் வழியாக வரும் மற்றொரு அறிவிப்பில் இதற்கு முந்தைய அறிவிப்புகளைப் போன்று இது இருந்தாலும் இதில் உள்ள கூடுதலான விஷயம் என்னவென்றால், அன்னார் கம்பளி ஆடைகளை அணிவார்கள், கால்நடைகளை கட்டி வைப்பார்கள், விருந்தினர்களை கவனிப்பதற்காக தாமே நேரடியாக செல்வார்கள், விருந்தினர்களை உபசரிப்பதை தாமே செய்வார்கள், ஆடை தடிமனாகவோ சொரசொரப்பாகவோ இருந்தாலும் எவ்வித தயக்கமும் இன்றி அதனை அணிந்து கொள்வார்கள். அன்னாருடைய ஆடை மிகவும் எளிமையானதாக இருந்தது என்று வருகிறது. ஹசரத் ஆமீர் பின் ரபியா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் கூறினார், நான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டேன். அப்போது அன்னாருடைய காலணியின் வார் அறுந்துவிட்டது. நான் அந்த காலணியை பெற்று அதனை சரி செய்ய முயன்றேன். ஆனால் அன்னார் எனது கையிலிருந்து அந்த காலணியை திரும்ப பெற்றுக்கொண்டு, இது எனக்கு தரப்படும் தனிச்சலுகையாகும், எனக்கு இத்தகைய தனிச்சலுகை காட்டப்படுவதை நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். ஹஸ்னா பின் காலித் மற்றும் சுவா பின் காலித் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், அவர்கள் இருவரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அன்னார் ஒரு சுவரையோ அல்லது தமது வீட்டையோ பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். தமது கரங்களாலேயே அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதேபோல் சஹி புகாரியில் நபவி பள்ளிவாசல் கட்டப்பட்ட நிகழ்வு விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடத்தில் போய் நின்றபோது, இந்த இடம் நமக்கு உகந்தது என்று அன்னார் கூறினார்கள். அந்த சிறுவர்கள் அந்த இடத்தை விலைக்கு தர மறுத்த போதிலும் அன்னார் இலவசமாக பெற விரும்பாமல் அதற்கான முழு விலையையும் அவர்களுக்கு வழங்கினார்கள். பிறகு பள்ளிவாசல் கட்டும் பணி தொடங்கிய போது அன்னார் மக்களுடன் இணைந்து செங்கலை சுமக்கத் தொடங்கினார்கள். பள்ளிவாசல் கட்டுமானத்தின் அனைத்து வேலைகளிலும் தாமும் பங்கெடுத்தார்கள் என்று வருகிறது. ஹஸ்ரத் பராபின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அகல் போரின் போது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை சுமந்து செல்வதை நான் கண்டேன். அந்த மண் அன்னாருடைய மார்பின் முடிகளை மறைக்கும் அளவுக்கு அன்னாருடைய உடல் முழுவதும் படிந்திருந்தது. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு காலை வேளையில் அப்துல்லா பின் அபி தல்ஹாவை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்றேன். அதாவது பிறந்த குழந்தைக்கு முதல் உணவை கொடுப்பதற்காக அழைத்து சென்றிருந்தேன். குழந்தை பிறந்திருந்தது. தேனை நாவில் தடவுவதற்காக அழைத்து சென்றிருந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் அன்னாருடைய சமூகத்திற்கு சென்றபோது அன்னார் ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அன்னாருடைய கையில் விலங்குகளுக்கு அடையாள குறியீடும் நம்பரிடும் இரும்பு ஆயுதம் இருந்தது. அன்னார் சதகா ஒட்டகங்களுக்கு அடையாள குறியிட்டு கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உதவியாளர்களை அழைப்பதற்கு பதிலாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதனை தாமே முன்னின்று செய்வார்கள். ஹஜ்ரத் அபு உமாமா பாஹ்ரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைத்தடியை ஊன்றியபடி எங்களிடம் வந்தார்கள். அன்னாரை கண்டவுடன் நாங்கள் எழுந்து நின்றோம். அப்போது அன்னார், பாரசீகர்கள் தங்கள் பெரியவர்களுக்காக எழுந்து நிற்பதைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று தடுத்தார்கள். பிறகு நாங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று வேண்டினோம். அதற்கு அன்னார், அல்லாஹும் மக்ஃபிர் லனா வர்ஹம்னா வர்த அன்னா வதகப்பல் மின்னா வஅத்கில்னல் ஜன்னா வனஜ்ஜினா மினன் நார் வஅஸ்லிஹ் லனா ஷஅனனா குல்லஹ். அல்லாஹ்வே, எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, எங்கள் மீது திருப்தி கொள்வாயாக, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை சொர்க்கத்தில் புகுத்துவாயாக, எங்களை நெருப்பிலிருந்து காப்பாயாக, எங்களது அனைத்து விவகாரங்களையும் சீர்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், அன்னார் எங்களுக்காக இன்னும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பிய போது அதற்கு அன்னார், உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் இந்த துவாவில் சேர்த்து விடவில்லையா என்று கேட்டார்கள். அதாவது இது மிக முழுமையான துவாவாகும், இதனையே எப்போதும் ஓதி வாருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவு எத்தகையது என்றால், தாம் வரும்போது மக்கள் எழுந்து நிற்பதை அன்னார் தடுத்தார்கள். இது பாரசீகர்களின் வழக்கம். நான் ஒன்றும் மன்னன் அல்ல, மாறாக அல்லாஹ் என்னை ஒரு நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று கூறினார்கள். எனவே அன்னாருடைய பணிவின் தரம் எத்தகையதாக இருந்தது என்றால் அதற்கான உதாரணத்தை நாம் எங்கும் காண முடியாது. இத்தகைய முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின் ஒளியில் நமக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறுகிறார்கள், என்னை பொறுத்தவரை தூய்மை அடைவதற்கு இதுவே மிகச்சிறந்த வழியாகும். இதைவிட சிறந்த வழி ஒன்று இருக்கவே முடியாது. அது என்னவென்றால், கல்வி, குடும்பம் அல்லது செல்வம் என எதன் மூலமாகவும் மனிதன் எவ்வித தற்பெருமையோ அல்லது ஆணவமோ கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணை வழங்கும் போது இருள்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஒளியும்
வானத்திலிருந்தே வருகிறது என்பதையும், மனிதன் ஒவ்வொரு கணமும் அந்த வானத்து ஒளிக்கு தேவையுடையவனாக இருக்கிறான் என்பதையும் அவன் கண்டுகொள்கிறான். வானத்திலிருந்து வரும் சூரிய ஒளி இல்லை என்றால் கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வாறே அனைத்து வகையான இருள்களையும் நீக்கி அதற்கு பதிலாக இரையச்சம் மற்றும் தூய்மையின் ஒளியை உருவாக்கும் அந்த அக ஒளியும் வானத்திலிருந்தே வருகிறது. நான் உண்மையாகவே கூறுகிறேன், ஒரு மனிதனின் இரையச்சம், ஈமான், இறைவணக்கம், தூய்மை என அனைத்தும் வானத்திலிருந்தே வருகின்றன. அவை அல்லாவின் அருளை சார்ந்துள்ளன. அவன் விரும்பினால் அதனை நிலைநாட்டுகின்றான், அவன் நாடினால் அதனை நீக்கிவிடுவான். எனவே மனிதன் தன் நஃப்ஸை முற்றிலும் அழித்து தன்னை ஒரு பொருட்டாக கருதாமல் இறைவனின் சந்நிதியில் விழுந்து பணிவோடும் தாழ்மையுடனும் அவனது அருளை தேடுவதே உண்மையான ஆன்மீக அறிவாகும். நஃப்ஸின் உணர்ச்சிகளை சுட்டெரித்து உள்ளத்தில் ஓர் ஒளியையும் நற்செயல் புரிவதற்கான ஆற்றலையும் வெப்பத்தையும் உருவாக்கும் அந்த அறிவின் ஒளியை இறைவனிடம் வேண்ட வேண்டும். பிறகு இறைவனது அருளினால் அவனுக்கு பங்கு கிடைத்து அவனது உள்ளம் விரிவடைந்து தெளிவு பெறும்போது அதன் மீது பெருமையோ கர்வமோ கொள்ளக்கூடாது. மாறாக அவனது எளிமையும் பணிவும் இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை எந்த அளவிற்கு ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒளியையும் ஆற்றலையும் வழங்கக்கூடிய இறைவனின் ஆன்மீக ஒளிகளும் தன்மைகளும் அவன் மீது இறங்குகின்றன. மனிதர் இந்த நம்பிக்கையை கொண்டிருந்தால் அல்லாவின் அருளினால் அவனது ஒழுக்க நிலை மிக சிறந்ததாக மாறிவிடும் என நம்பலாம். இவ்வுலகில் தன்னை ஒரு பொருட்டாக நினைத்துக் கொள்வதும் பெருமையாகும். பிறகு மனிதன் பிறரை சபிப்பதற்கும் அவர்களை இழிவாக கருதுவதற்கும் இந்நிலையே காரணமாகி விடுகின்றது. அன்னார் கூறுகிறார்கள், மனிதர் ஒரு பலவீனமான படைப்பாக இருந்த போதிலும் தன் தீய செயல்களின் விளைவாக தன்னைத்தானே பெரியவனாக எண்ணத் தொடங்கிவிடுகின்றான். அவனுக்குள் பெருமையும் கர்வமும் குடியேறி விடுகிறது. இறைவழியில் ஒரு மனிதன் தன்னை அனைவரை விடவும் சிறியவனாக கருதாதவரை அவனுக்கு முக்தி கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. இந்தியாவின் புகழ்பெற்ற சூஃபி கவிஞரான பகத் கபீர் அவர்கள் மிகச் சரியாக கூறியுள்ளார்கள். அவர் கூறுகிறார், நாம் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்ததற்காக அல்லாவிற்கு நன்றி. ஏனென்றால் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தால் இறைவனை நாம் அடைந்திருக்க முடியாது. மக்கள் தாங்கள் தமது உயர்குலத்தை குறித்து பெருமைப்பட்ட போது துணி நெய்பவராக இருந்த கபீர் அவர்கள் தனது எளிய நிலையைக் கண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். எனவே மனிதன் ஒவ்வொரு கணமும் தான் எவ்வளவு அற்பமானவன் என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒருவன் எத்தகைய உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அகக்கண் இருக்குமானால் ஏதேனும் ஒரு கோணத்தில் பிரபஞ்சத்தின் மற்ற படைப்புகளை விட தன்னை தகுதியற்றவனாகவும் அற்பமானவனாகவும் அவன் உணர்வான். ஒரு மனிதன் ஓர் உயர்குலத்தைச் சேர்ந்த செல்வந்தரிடம் எவ்வாறு நடந்து கொள்வானோ அல்லது நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறே ஒரு முதிய ஆதரவற்ற ஏழை பெண்ணிடமும் நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்ளாதவரை, எல்லாவித கர்வத்திலிருந்தும் பெருமையிலிருந்தும் ஆணவத்திலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ளாதவரை அவன் ஒருபோதும் அல்லாவின் அரசாட்சியில் நுழையவே முடியாது. இறைவனை அடைய வேண்டுமென்றால் அதற்கு தன்னடக்கம் என்பது மிக முக்கியமான நிபந்தனையாகும். அல்லாஹ் நமக்கு பணிவின் உண்மையை புரிந்து கொள்ளவும் ஹஸரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியை எப்போதும் நம்முன் வைத்து செயல்படவும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم
وادعوه يستجب لكم ولذكر الله أكبر